அக்னி டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் நேயர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. உங்களுக்கு இந்தியன் ஆர்மிக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா எழுத்து தேர்வுக்கான பயிற்சி கட்டணம் நம்மளோட பயிற்சி மையத்துல 6000 மட்டும்தான். சோ பயிற்சி கட்டணத்தை செலுத்தி பயிற்சியில ஜாயின் பண்ணுங்க, 100% வெற்றி பெறுங்க. அக்னி டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் நேயர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ரீசெண்டாக நம்ம இந்தியன் ஆர்மியோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து ட்ரேடுக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது, அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். இதில் நிறைய பேர் தனித்தனியாக கமெண்ட் பண்ணுறாங்க. சார் நான் இந்த மாவட்டம் நான் அப்ளை பண்ணலாமா, இந்த மாவட்டம் அப்ளை பண்ணலாமா, நான் ஜிடிக்கு அப்ளை பண்ணலாமா, சார் ட்ரேட்மேனுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லா மாவட்டத்துக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக ஒரு ஏஆர்ஓக்குமான ஒரு ட்ரேடுக்குமான நோட்டிஃபிகேஷனை நான் தனித்தனியாகவே வீடியோவாக போட்டுடுறேன். ஸோ இந்த வீடியோ ஏஆர்ஓ திருச்சிராப்பள்ளிக்கானது. ஸோ நீங்கள் திருச்சி ஏஆர்ஓ சேர்ந்த கேண்டிடேட்ஸ் அப்படின்னா இந்த வீடியோவை மஸ்ட் லிசன் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா திருச்சி ஏஆர்ஓக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் 13 பிப்ரவரி 2024 22 மார்ச் 2024 வரைக்கும் இந்திய இராணுவத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளமான www.joinindianarmy.nic.in என்ற வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் திருச்சி ஏஆர்ஓக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களுக்கு உள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திருச்சிராப்பள்ளி ஏஆர்ஓ சேர்ந்தவங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் ஆல் ஏஆர்ஓக்குமேவும் 13 பிப்ரவரி 2024 22 மார்ச் 2024 வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னா 22 ஏப்ரல் 2024 அன்றைக்கி நடைபெற போகுது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் படித்தாதான் இதில் பாஸ் பண்ண முடியும். நம்மளோட அகாடமியில் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு, வந்து ஜாயின் பண்ணுங்கள். 100% உங்களை வெற்றி பெற செய்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர். இது வந்து 2 கட்ட தேர்வுகளாக நடக்கும். முதல் கட்டமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுவும் ஆன்லைனில். ஸோ ஆன்லைன் சிஇஇ பார்த்தோன்னா 22 ஏப்ரல் கன்ஃபார்ம் ஆகிருச்சு. ஸோ அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தோம் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ராலி. இந்த ரெக்ரூட்மெண்ட் ராலியில் உடல் தகுதி தேர்வு நடக்கும், அடுத்து உடல் திறன் தேர்வு நடக்கும், அதற்கு அடுத்து தான் மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும், ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரும். ஃபைனலில் வந்துட்டீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அடிப்படையில் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் போடுவாங்க, அதில் வந்துட்டீங்க அப்படின்னா போஸ்டிங் கன்ஃபார்ம். ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். அக்னிவீர் ஜிடிக்கும் ட்ரேட்மேனுக்கும் டெக்னிக்கலுக்கும் ஒரே ஏஜ் லிமிட் தான், 17 21 வயசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் ஜிடி அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 10th வந்து 45% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இவ்வளோ தான். 10th 45% மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜிடி அட்டன் பண்ணலாம். டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிரைவர் கேட்டகரிக்கு நீங்கள் எலிஜிபிள். அடுத்ததாக அக்னிவீர் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் 12th சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸில் ஈச் சப்ஜெக்டில் 40% மார்க்கும் ஓவராலாக 50% மார்க் எடுத்திருந்தால் எலிஜிபிள். ஸோ அதுக்கு அடுத்ததாக நீங்கள் வேறு ஏதாவது ஐடிஐ இல்லை டிப்ளமோ இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக மார்க்ஸும் போனஸ் மார்க்ஸும் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா அக்னிவீர் கிளர்க்கை தான் புதுசாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர்னு நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்கான கல்வி தகுதி 12th ஆர்ட்ஸ் குரூப் படிச்சிருக்கணும். ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ் இந்த சப்ஜெக்டில் ஓவராலாக 60% மதிப்பெண்களும் ஒரு சப்ஜெக்ட்லேயும் மினிமம் 50% மதிப்பெண்களும் எடுத்திருந்தால் நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியான நபர். அடுத்ததாக அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன். இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், விண்ணப்பிக்க தகுதியான நபர். அதற்கு அடுத்ததாக அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 8th கேட்டகரி. இதுக்கு 8th பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சவுத் ரீஜியனுக்கு 166 சென்டிமீட்டர் தான், ஜிடிக்கும் ட்ரேட்மேனுக்கும். டெக்னிக்கலுக்கு 165, கிளர்க்குக்கு 162 சென்டிமீட்டர். செஸ்ட் மினிமம் 77 இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ தான். நீங்கள் மினிமம் பார்த்தா அப்படின்னா வெயிட் வந்து பிஎம்ஐ ஸ்கேலில் எவ்வளோ வருதோ ஏஜுக்கு ஏற்று அவ்வளோ இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 170 சென்டிமீட்டர் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் வந்து 52 கிலோ தான் இருக்கணும். சரிங்களா? மினிமம் வெயிட்டு. மேக்ஸிமம் பார்த்தா அப்படின்னா நீங்கள் வந்து 63க்குள்ளே இருக்கலாம். ஸோ இதுதான். இதுக்குள்ளே இல்லை அப்படின்னா பிஎம்ஐயில் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஹைட் ரிலாக்ஸேஷன் வந்து ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா 2 சென்டிமீட்டர் கிடைக்கும், செஸ்ட்டில் 3 சென்டிமீட்டர் கிடைக்கும், வெயிட்டில் 5 கிலோ வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ போனஸ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க.
இதில் நான் போனஸ் மார்க்கை பற்றி தனியாகவே வீடியோ மேக் பண்ணி போட்டுறேன். ஸோ என்சிசி வச்சுருக்கவங்களுக்கு, ஸ்பான்சர் வச்சுருக்கவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் போனஸ் மார்க் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து அக்னிவீர் நாம்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அக்னிவீர் வந்து 4 இயர்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட் இயரில் 30,000, செகண்ட் இயர் 33,000, தேர்ட் இயரில் 36,500, ஃபோர்த் இயரில் 40,000 உங்களுக்கான பே அவுட் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் டீட்டெயில்ஸ். ஸோ இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா அலோன்சஸ் இருக்குது. அடுத்ததாக ஆன்லைன் சிஇக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. சிஇயை பற்றி நம்ம தனியாக உங்களுக்கு வீடியோவே மேக் பண்ணி போட்டுருவோம். ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ ஃபைனலாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் 1 உங்களுக்கு ஜிடிக்கும் ட்ரேடுக்கும் ஃபிசிக்கல் மார்க் இருக்குது. ஸோ டெக்னிக்கலுக்கும் கிளர்க்குக்கும் பார்த்தோன்னா ஃபிசிக்கல் மார்க் கிடையாது, பாஸ் பண்ணால் போதும். ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேஜ் 10 புல்லக்ஸும் கம்பல்சரி எடுக்கணும், அப்போ தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தோன்னா 5:30 5 நிமிடம் 30 செகண்டுக்குள்ளே 1.6 கிலோமீட்டர் கிடக்கணும். இதே செகண்ட் பேஜ் அப்படின்னா 5:31 5:45 வரணும். இவ்வளோ தான். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் வந்தீங்கன்னா 60 மார்க் கிடைக்கும், செகண்ட் பேஜ் வந்தீங்கன்னா 48 மார்க் கிடைக்கும். அடுத்ததாக புல்லப்ஸ் 10 எடுத்திங்கன்னா ஃபுல் மார்க் 40. அடுத்ததாக நீங்கள் மார்க் ஒன்று கம்மி பண்ண மார்க் கம்மியாகிட்டே போகும். 9 எடுத்தால் 33, 8 எடுத்தால் 27, 7 எடுத்தால் 21, 6 எடுத்தால் 16. இப்படி உங்களோட மார்க் கம்மியாகிட்டே போகும். மினிமம் 6 எடுக்கணும், மேக்ஸிமம் 10 எடுக்கலாம். சரிங்களா? 10 எடுத்தால் ஃபுல் மார்க்ஸ் 10 மார்க். ஃபஸ்ட்டு பேஜுக்கு 60 மார்க், புல்லப்ஸுக்கு 40 மார்க் எடுத்திங்கன்னா ஃபிசிக்கல் 100 மார்க் ஆன் யுவர் ஹேண்ட். எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக 30 கொஸ்டினுக்கு மேலே அடிச்சிங்க அப்படின்னா குவாலிஃபைட் ஆகிடுவீங்க. இவ்வளோ தான் சக்ஸஸ்க்கான ஃபார்முலா. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். மெடிக்கலில் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த ஃபைனல் மெரிட்டுக்கு ஈஸியாக வந்துடுவீங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்கின் அடிப்படையில். ஸோ இதை பற்றி நம்ம மெடிக்கலை பற்றி தனியாக வீடியோ கொடுத்துருவோம். ஸோ அடுத்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கும் அடுத்தடுத்து வீடியோ கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் திருச்சி ஏரோவை சேர்ந்தவர், சென்னை, கோயம்புத்தூர் எந்த ஏரோவை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, நர்சிங் அசிஸ்டண்ட்லேருந்து எல்லா கேட்டகரிக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ ஷியோராக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா இந்த செலெக்ஷனை மிஸ் பண்ணிட வேண்டாம். ஏஜ் கட் ஆஃப் 1 அக்டோபர் 2003 1 ஏப்ரல் 2007 பிறந்தவங்க இதற்கு விண்ணப்பிக்க தகுதியான நபர். ஸோ மறந்துடாமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மட்டும் இல்லாமல் படிக்க ஆரம்பித்தா தான் இதில் பாஸ் பண்ண முடியும். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் 22 ஏப்ரல், அதுக்கான கிளாஸஸ் நம்மளோட பயிற்சி மையத்தில் நடைபெறுது. ஸோ பயிற்சியில் சேர்ந்தால் வெற்றி 100% உறுதி. ஸோ ரிட்டனுக்கு வாங்க, உங்களை 100% வெற்றி பெற வைக்கிறேன். ஃபிசிக்கலுக்கு வாங்க, 100% வெற்றி பெற வைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.